சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப எளிமையான இட்லி உப்புமா தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 காய்ந்த வத்தல், 4 இட்லி, தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு லேசாக பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அதுவும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அதுக்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். மூணுமே நல்லா பொரிஞ்சதும் நம்ம காஞ்ச வச்சல பிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம், எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், இல்லை பச்சை மிளகா மட்டுமே கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கி விடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விடுங்க. அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை வெங்காயத்தோடு போட்டு வதக்கும் போது நல்லா வாசம் வரும், அதனால் இதோடய சேர்த்து வதக்கிக்கோங்க. பெருங்காயத்தூள் அதையும் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு பரட்டிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விடணும் நம்ம. அதனால் கொஞ்சம் உப்பு அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்குங்க. உப்பு தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி. கொஞ்சம் போல் சாம்பார் பொடி சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷன் தான், வேணால் சேருங்க, இல்லைனா விட்டுருங்க. பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 பழைய இட்லி. இது சுட சுட புது இட்லியில் பண்ணால் இந்த இட்லி உப்புமா நல்லா இருக்காது. ஸோ பழைய இட்லியில், மிஞ்சி போன பழைய இட்லியில் 4 இட்லி உதிர்த்து அந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து கலக்க வேண்டியதான். நல்லா கிளறி விட்டுருங்க. ஈஸியாக இருக்குங்க பண்ணுறதுக்கு. நைட்டு மீதி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் காத்தால பண்ணுங்கள். காத்தால இட்லி மீதி ஆயிடுச்சுன்னா நைட்டு பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு வேணால் கொத்தமல்லி தூள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இது பாருங்கள் இப்போ எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா உதிரியாக வந்துருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. அந்த பெருங்காயத்தூளோட வாசம் சாஃப்டாக நல்லா இருக்குங்க. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.